அதாவது எங்க இருந்தாலும் ஓட்டு வரணும். எம்ஜிஆர் எப்படி ஓட்டு வாங்கினாரு அமெரிக்கால பத்துக்கினு? நான் கேக்குறேன். எப்படி வாங்கினாரு? வீதிக்கு வீட்டுக்கு தெரு போய் ஓட்டு கேட்டாரா? வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜிடி. எம்ஜிஆர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போய் தெருவா ஓட்டு கேட்டாரா? இல்ல, அவர் இருந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்சாரு. அத காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ். ஸோ எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக தான் இந்த ஓட்டு இருந்ததை ஜெயிச்சாரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ தளபதி அப்படின்ற ஒரு முகத்துக்காக, ஒரு ஆளுக்காக தான் ஜெயிக்க போறாரு. அந்த ஒரு ஃபேஸ்க்காக தான் அவர் ஜெயிக்க போறாரு. அதாவது எம்ஜிஆர் எப்படி அந்த ஒருத்தர் ஒரு ஆளுக்காக, ஒரு மூஞ்சுக்காக ஜெயிச்சாரோ, அதை இப்போ ரீகன்ட்ரி பண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தளபதியும் அந்த ஒரு ஆளும், அந்த ஒரு மூஞ்சி அவருக்காக கண்டிப்பா ரீகன்ட்ரி பண்ணி கண்டிப்பா இந்த 2026 ஜெயிப்பாரு அப்படின்னு உங்க கருத்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கருத்துக்கு உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது அவங்க பேசினாங்க வார்த்தையை கேளுங்க. இருந்தாலும் ஓட்டு வரணும். எம்ஜிஆர் எப்படி ஓட்டு வாங்கினாரு அமெரிக்கால பத்துக்கினு? நான் கேக்குறேன். எப்படி வாங்கினாரு? வீதிக்கு தெரு போய் ஓட்டு கேட்டாரா? பத்துக்கினு யாருக்காக போட்டாங்க? எம்ஜிஆர் முகத்துக்காக போட்டாங்க. பேஸ் வேல்யூ, தலைவர் வந்தா நம்ம நல்லா இருப்போம். அதே ட்ரெண்டிங் தான் இப்போ. தலைவர் உக்காந்த இடத்துல ஓட்டு வாங்குவாரு.